ஹலோ buddies. இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் சண்டே. என்னோட டீம்மேட், என்னோட எல்டர் சன் சுஜயோட ஒரு ஃபங்க்ஷனுக்காக, ரிச்சுவல்ஸ்க்காக போயிருந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாரம்பரியத்தை வந்து ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு காப்பாற்றணும், அது வந்து தெர் இஸ் அ மீனிங் இன் எவ்ரி திங் விச் ஐ அண்டர்ஸ்டுட் வெரி கிளியர்லி. பிகாஸ் அவங்கெல்லாம் படித்து எவ்வளோ தான் செட்டில் ஆயிருந்தா கூட அவங்களோட அந்த ட்ரெடிஷன்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணுறதே இல்லை. அண்ட் தே ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் தே ஆர் வெரி நேச்சுரல். அது இன்னும் அந்த அந்த பழங்காலத்தில் இருந்த வழிமுறைகள் எல்லாம் இப்போவும் இருக்குது. தட் சேஸ் தட் யூனோ பீப்புள் டுகெதர் வி ஹாவ் டு ஸ்டே. ஐ மீன் லைக் இன்னும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து எல்லாத்தையும் வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய எல்டர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தனியாக இருந்து ஈகோவோட கஷ்டப்படுறத விட நம்மளை சுற்றி இருக்க உலகம், அது வந்து ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஈகோ இல்லாமல் நல்லா இருக்கும்போது நம்மளை நல்லபடியாக ரொம்ப பாசிட்டிவாக என்கேஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ இன்றைக்கி நல்ல ஃபுட், நல்ல ஒரு லேர்னிங் ஹவு டு பி டுகெதர், ஹவு வி ஷுட் மெயின்டைன் அவர் ஓன் கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸ். இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஃபன் ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு see மை சன் இன் திஸ் ரிச்சுவல்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறக்கே ரொம்ப மங்களகரமாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் how I have spent my Sunday. Hope you all have enjoyed with your family and friends. ஸோ உலகம் எப்போவுமே நமக்கு வந்து அழகான விஷயங்களை தான் தருது. இட்ஸ் அப் டு அஸ் how we are going to take